friends, welcome to Samaya Kalata channel. So இன்னைக்கு வீடியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, அப்புறமா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒருத்தர்லாம் கேட்டிருந்தாரு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம், கொஞ்சம் லேமன் லாங்குவேஜில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கலி ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், எல்லாரும் பூல் பண்ணுவாங்க அமௌண்ட்டு. ஒரு 1000 rupees 2000 rupees எவ்வளோ முடியுதோ அந்த பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 lakhs கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் போய் ஸ்டாக்ஸ் வாங்குவார். ஸ்டாக்ஸ். ஸோ பேசிக்லி நம்ம டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக, நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது, டேரெக்டாக ஒரு கம்பெனியில் போய் ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக அவர் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் இது ஒரு சேர்த்துட்டு அதுலேருந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ப்ராஃபிட் வந்ததுன்னா நமக்கு வரும், லாஸ் வந்தாலும் ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபான இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹைப்ரிட். ஸோ இது ரெண்டுமே சில பேர் வந்து இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் ஹைப்ரிட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த 3 டைப்ல நீங்கள் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டைவர்சிஃபிகேஷனை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி லார்ஜ் கேப்னா பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும். பெரிய கம்பெனிஸ் தான் யோசிச்சு பாருங்கள், என்ன ஞாபகம் வருது, டிசிஎஸ் ஞாபகம் வருதா, இல்லை ரிலையன்ஸ் ஞாபகம் வருதா, அந்த மாதிரி. மிட் கேப் அந்த மாதிரி ஒரு மீடியம் லெவலில் இருக்க கம்பெனிஸ். ஸ்மால் கேப்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 5 years 10 years ஆன கம்பெனி, அவங்களாம் ஒரு ஸ்மால் கேப்பாக இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. இந்த 3 கேட்டகரியிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இமேஜின் ஒரு டாப் 50 கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி 50 சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த மாதிரிலாம் ஆக்டிவாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட கமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கும். இப்போ மற்ற ஃபண்டெல்லாம் பேசணும்ல, அதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும். ஸோ நம்ம வர ப்ராஃபிட்டோ வாட் எவர் இட் இஸ் அவங்க கொஞ்சம் அதில் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 இந்த மாதிரி சொல்கிறாங்களா, இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி காஸ்ட் எதுவும் ஆகாது. ஸோ நம்ம டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிடும், நம்ம போடுற அமௌண்ட் வந்து டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து ஆட்டோ இன்வெஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஹைப்ரிட்டும் பண்ணலாம். ஆமாம், நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்மால் கேப்லேயும் பண்ணியிருக்கேன், ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன், இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 rupees இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்றத்தில் போடாமல் ஒரு கொஞ்சம் அசட் அலோகேட் பண்ணணும், 20%, 15%, 30% நம்மளோட ரிஸ்க் கேப்பபிலிட்டியை பற்றி இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாமே வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதில் போடுறேன், யாராவது ஃப்ரெண்டு டிப்ஸ் சொல்லுவாங்க, நான் இதில் போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு, நான் இப்போ சொன்னல என்னென்ன கேட்டகரியில் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்னோட கான்செப்ட் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஐ திங்க் எல்லாரும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 23 yearsல ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 22 yearsல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் கரெக்டாக, வாட் எவர் இட் இஸ், பி 15,000 or 20,000 என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் சில பேர் 80,000 1 lakh கூட ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 25,000 வச்சுக்கலாமே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே வந்து ஒரு கோலோட அதை டேக் பண்ணணும். இப்போ நான் கோல் எப்படி சொல்கிறேன்னா, லெட்ஸ் சே நான் ஒரு 22 years இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் இருக்கும் சொல்லு, என்னென்னலாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் லைஃப்பில். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நான் செட்டில் ஆகணும் பேசிக்கலி. ஸோ பேசிக்லி இது ஒரு காமனாக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு இருக்கும் கரெக்டாக, வீடுன்றது எல்லாருக்கும் வேணும். ஆனால் லக்கிலி இனிமே வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆல்ரெடி வீடு வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. நம்மளோட ஜென்ரேஷன் தான் பார்த்தோன்னா முன்னாடிலாம் வீடு இருக்காது, நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இனிமே கரெக்ட், சில பேருக்குலாம் இந்த வச்சுக்கலாம். நம்ம வந்து வீடு ஆல்ரெடி இருக்குது, எனக்கு வந்து அப்பா அம்மா ஆல்ரெடி ஒரு வீடு இருக்காங்க, நான் வீடு வாங்க போகிறதில்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அவங்களோடய தான் இருக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு வீடுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா. அவங்களோடய இருக்க போறீங்க, அவங்க வீடு உங்களுக்கு எவென்ச்சுவலி உங்களுக்கு வரப்போகுதுன்னா, இல்லை எனக்கு தனியாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக. அது ஒன்று. நெக்ஸ்ட் கார் லோன்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி ஒரு 4-5 years நீங்கள் சேவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு டவுன் பேமெண்ட் போட்டுட்டு இஎம்ஐ போட்டோ இல்லை வாங்கலாம், அது ஒன்று. ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட், பிக் டிக்கெட் ஐட்டம் அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து லாங் டேர்மாக ஒன்று வேணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், மேரேஜ் ஆனால் ஒரு கிட்ஸோட எஜுகேஷன், மேஜராக ஹையர் எஜுகேஷன், கரெக்டுங்களா. ஏன்னா வந்து இப்போ மற்றபடி ஒரு நார்மல் ஸ்கூல்னால் அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போதே பே பண்ணிடலாம். பட் நான் சொல்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது ஒரு எக்ஸ்பென்ஸ், அது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அதுக்கப்புறமா என்ன, வீடு பார்த்தோம், அதுக்கப்புறமா கார் ஒரு ஷார்ட் டேர்ம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து மேரேஜ், நெக்ஸ்ட் கிட்டோட மேரேஜ் பார்க்கணும், கரெக்டாக. இதோட எக்ஸ்பென்சஸ். இது இல்லாமல் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்
ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் ஆக தான் போகிறோம். எல்லாருக்கும் வந்து கடைசி நேரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. நம்ம எப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது கடைசி வரைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து எவென்ச்சுவலி ஒரு 60 or 55 whatever கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த கோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடணும் எல்லாருமே. ஒன்று என்ன பார்த்தோம், வீடு. ஸோ வீடு தேவைன்னா அவங்க அதில் கொஞ்சம் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போன்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து ஒரு 23, நான் வந்து ஒரு 40 yearsல வீடு வாங்க போகிறேன். நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. ஒரு 35-40 வாங்க போகிறேன்னா யூ ஹேவ் லைக் குட் 17 years. கரெக்டாக? ஸோ 17 yearsக்கு ஒரு ஃபண்டு, நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னேன்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தாங்களே, அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும். ஓகே, அது எவ்வளோ வேணாலும் பாருங்கள். ஒரு 10,000 உங்களால் எவ்வளோ முடியுமோ, 5,000 or 10,000 ஒரு அமௌண்ட் போடுங்க. ஸோ உங்களோட கோல் என்ன, பை 40ல் தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும். கரெக்டாக? ஸோ யூ ஹேவ் 17 years. அதே மாதிரி ஒரு காருக்கு எடுத்துக்கலாம். கார் வந்து நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு 30 yearsலேயே கார் வேணும் அப்படின்னா ஒரு 7 years. கரெக்டாக? இந்த 7 years நான் வந்து சேவ் பண்ணணும். ஒரு டவுன் பேமெண்ட்டோ இல்லை ஃபுல்லாக வாங்குறது கூட, ஃபுல்லாக வாங்குறது. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸோட எஜுகேஷன். ஓகே, அது வந்து நம்ம ஒரு மேரேஜ்க்கு வச்சுக்கலாம். ஒரு மேரேஜ் வந்து ஒரு 28 yearsல ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 28, ஆனால் கிட் வந்து ஒரு 30 yearsல பிறக்குது அப்படின்னா ஒரு 50 yearsல தான் நமக்கு வந்து ஒரு 47-48ல தான் நமக்கு வந்து கிட்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்கு தேவைப்படும். இப்போ இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒரு 15 lakhs ஆகுதுன்னா இன்னும் ஒரு 20 yearsக்கு அப்புறமா இன்னும் 70-80 lakhs கூட ஆகலாம். ஒரு 4 years. நான் ஆன் அன் ஆவரேஜாக சொல்கிறேன், ரொம்ப ஒரு டீசெண்டான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 20 lakhs ஆகுதுன்னா இன்னும் ஒரு 15-20 yearsல 80 lakhs கூட ஆகலாம். ஆமா, நினைச்சு பார்க்கவே முடியல. இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இதனால தான் வந்து இந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி we'll have to invest. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒருத்தர் 25,000 ஏர்ன் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி நான் சொன்னல ஒரு 4 கோல்ஸு, 4 கோலுக்கும் பிரித்து ஒரு 5,000 அந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணீங்கன்னா ஒரு அந்த மைல் ஸ்டோன் வரும்போதும் ஒரு 17 yearsல ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அப்போது அந்த கார்பஸ் வந்து ஒரு பில்ட் ஆகிருக்கும். ஓகே, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு 23 to 40, 17 years இஸ் அ லாங் டைம். ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 17 years 20 yearsலாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக சான்ஸே கிடையாது. இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எந்த ஃபண்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா இருக்கும், யாரும் லாஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஏன்னா 17-20 years இஸ் அ வெரி லாங் டைம். இப்போ மார்க்கெட்டில் என்னதான் கரெக்ஷன் வந்து டவுன் ஆனாலும் நம்ம பாட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும், நிறைய யூனிட்ஸ் வாங்கிட்டே இருப்போம். இது டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி தான். இப்போ சேல்லாம் போடுறாங்கல்ல, 50% சேல், அந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அந்த ப்ரைஸில். ஸோ ஒரு 17 years 20 years இஸ் அ லாங் பீரியட். எல்லாமே இப்போ நம்ம பேசின கோல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பெரிய கோல்ஸ் எல்லாம் லைக் ஒரு 15 years 20 years கோல். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கார்பஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும். ஒரு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 போடுறீங்க அப்படின்னா ஒரு 17 yearsக்கு அப்புறமா அது வந்து நான் ஐ கீப் இட் ஃபார் ஹோம் பர்ச்சேஸ்க்காக அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் லெட்ஸ் அஸ்யூம் 23ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 45ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 45ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 45 yearலேயே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 22 year டைம். இது 22 yearsல உங்களால் எவ்வளோ முடியும்? 45 ஏன் வை நாட் அதுக்கு மேலே? எனக்கு 45 yearsல ரிட்டையர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒன்று. பட் ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து 60 years வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஓகே, ஸோ அது வந்து 6 years நம்மள யாரும் வச்சுக்க மாட்டாங்க நம்மளே ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கும், நம்ம சேலரி அதிகமாக, இட்ஸ் ஆல்வேஸ் இது நடக்க தான் போகுது எல்லாருக்குமே. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு 40-45ன்னு வச்சுப்போம். அதுதான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அந்த மாதிரி ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஒரு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம 23ல ஆரம்பிச்சோம்னா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டார்ட் இயர்லி. ஓகேங்களா? டைம் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ அதனால 23லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா 23ல இருக்கீங்கன்னா 22-23 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஒர்க் பண்ணனா இதுதான் உங்களுக்கு தான் ரைட் டைம். இதுதான் அஃப்கோர்ஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் என்ன ஏஜ் ஆனாலும் எனக்கு 35 ஆயிடுச்சு அப்படின்னாலும் பட் ஸ்டில் பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாததுக்கு இப்போ நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் யூ கேன் ஸ்டில் டூ இட். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக கேட்சப் பண்ண முடியாது. ஒரு 23ல ஸ்டார்ட் பண்ணி அவர் பில் பண்ண போகிற காப்பர்ஸ் வந்து நீங்கள் 35ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க 22ல ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் 22ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் அப்போ வந்து நாலேஜ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லாம். பட் ஆனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணல. நான் ஆஃப் கோர்ஸ் அப்ப இன்கமும் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் அண்ட் நாலேஜ் இருக்கு. ஆமா, இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்டர்நெட்னால சோ அதான் நீங்க 22-23 இருக்கீங்கன்னா ரைட் டைம். இப்போ நான் சொன்ன மாதிரி பக்கெட்டிங் பண்ணி கோலுக்கும் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் டேக்கன் கேர். லைக் அட்லீஸ்ட் ஒரு 40-45ல அதான் நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாக வந்து ரொம்ப லக்ஸரியாக வாழ முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் டீசெண்டாக யூ கேன் டேக் உங்கள் லைஃப்பை இது எடுத்துகிட்டு போகலாம்.
அவங்களோட மினிமலிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக யூ கேன் சஸ்டைன். இப்போ நம்ம பசங்களுக்குலாம் வந்து முதல்ல பிடிச்சி சொல்லி கொடுத்துடணும்ல சேவிங்ஸ்லாம். ஆமாம். இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம், நம்ம பசங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்க வீடு வாங்குறாங்களோ கார் வாங்குறாங்களோ முதல்ல சேவ் பண்ணுங்கப்பா அப்படின்றது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல சேவ் மட்டும் தான் இன்வெஸ்ட்டும் பண்ணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு yeah, கோல் that's what. பேஸ்டா எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. இப்போ நம்ம பேசினது தான் உங்களால் எவ்வளோ முடியுமோ. ஓகேங்களா, நான் அகெயின் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்கம் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட கமிட்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வீட்டில் அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன செலவு இருக்கும், யாருக்கு பசங்க தங்கச்சி இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே திங் ஷார்ட் டேர்ம் உங்கள் மணி வந்து ஒரு 5 இயர்ஸ்லேயே பணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடாதுங்க 3 to 5 இயர்ஸில். அப்போது நம்ம சொன்னல டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் போட்டிங்கன்னா யூ கேன் ஸ்டில் கெட் லைக் 7 to 8%. ஓகேங்களா, ரிஸ்க் இருந்தாலும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு 10 years 15 years நம்ம இப்போ பேசணும்ல, ஹோம் பர்ச்சேஸ், அதுக்கு வந்து ஒரு 15 yearsனா தாராளமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், கிட்ஸோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், ஸோ இது எல்லாத்துக்கும் தான் வந்து மணி தேவைப்படும். பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் 5,000 சேவ் பண்ணிங்கன்னா கூட should be enough. ஆனால் 20 year பீரியட் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி யூ வில் கெட். அதே மாதிரி நம்மளோட ரிட்டைர்மெண்ட் கார்பஸ்க்கும் அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்குலாம் நமக்கு லோன் கிடைக்காது, நம்ம தான் வந்து சேர்த்து வைக்கணும். ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துருவாங்க, ஹோம் லோன் கொடுத்துருவாங்க, கார் லோன் கொடுத்துருவாங்க, நீங்கள் மேரேஜ் லோன் போய் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. ஆனால் ரிட்டைர்மெண்ட்டுக்கு லோன் கிடையாது. ஸோ நம்மளா தான் கார்பஸ் பில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி பெட்டர். ஆக்சுவலி நிறைய பீப்புள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோன்றது வந்து ஐடியாவே இல்லாம இருக்காங்க. இப்போ சம்பளம் வருதா, ஓகே இந்த மந்த் ரன் நிறைய பேர் பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதான் இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, ஜாப் லாஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா தான் அப்போ தான் தேவை ஆர் இல்லை பண்ணுறதுன்னு இல்லை, நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 40 years அவங்க நினைச்சிருப்பாங்க, பார்க்கலாம் 60 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40க்கு மேலே தான் அது தோணும். ஓகேங்களா, ஆனால் அது தப்பு. அது வந்து 23லயே பண்ணணும், அந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்போஷர்லாம் இருக்கிறனால நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 22, 23ல இருந்தீங்கன்னா தட்ஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ கேன் டெக்னிக்கலி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிட்டையர் அட் 40 வித் டீசன்ட் கார்பஸ். அண்ட் அதுக்கப்புறமா என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு பாஸ் பிடிக்கல, ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மணிலாம் வருது, பட் ஆனால் யூ நாட் சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னா யூ கேன் சே தேங்க்யூ ஸோ மச் பை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன்னா யூ வில் ஹேவ் தட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ஆன் அ க்ளோசிங் நோட், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபியூச்சருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், share and சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, bye from Jamima. Bye from Dilip.